வாக்குரிமை பறிப்பு, வாக்கு திருட்டு போன்ற பாஜகவை முயற்சிகளை முறியடிப்போம். தமிழ்நாட்டு மக்களுடைய வாக்குரிமையை காப்போம். மக்களாட்சியை காப்பதற்கான இந்த முன்னெடுப்புல அனைத்து கட்சிகளும் அரசியல் வேறுபாடுகளை கடந்து பங்கெடுக்க வேண்டும் என்று நான் இந்த மேடையில் இருந்தவர்களுக்கெல்லாம் அழைப்பு விடுக்கிறேன். தேர்தல் ஆணையம் மூலமா சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தம் என்கிற பேரில் நம்முடைய வாக்குரிமையை பறிக்கிற சதியை அறிவிச்சிருக்கிறாங்க. ஏற்கனவே பீகாரில் இதனால் என்ன நடந்துச்சுன்னு பார்த்தோம். பாஜக தோல்வி உறுதியானா வாக்காளர்களையே நீக்க துணிஞ்சாங்க. அதே ஃபார்முலாவை தமிழ்நாட்டிலையும் இப்போ முயன்று பார்க்குறாங்க. தொடக்க முதலே இந்த சதியை உணர்ந்து நம்ம எல்லாரும் எல்லா வகையிலும் இதை எதிர்த்துட்டு இருக்கிறோம். இப்போ கேரளாவும் நம்மோட இதில் இணைஞ்சிருக்காங்க. இது தொடர்பாக நம்முடைய அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து முடிவெடுக்க வருகிற நவம்பர் 2ஆம் தேதி என்று நான் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டியிருக்கிறேன், அழைப்பு விடுத்திருக்கிறேன். எல்லாருக்கும் அழைப்பு போயிருக்கு. இந்த மேடையிலிருந்து மீண்டும் உறுதியாக சொல்கிறேன், ஜனநாயகத்தோட அடித்தளமே வாக்குரிமை தான். அதை எந்த நிலையிலும் விட்டு கொடுக்க மாட்டோம். வாக்குரிமை பறிப்பு, வாக்கு திருட்டு போன்ற பாஜகவை முயற்சிகளை முறியடிப்போம். தமிழ்நாட்டு மக்களுடைய வாக்குரிமையை காப்போம். மக்களாட்சியை காப்பதற்கான இந்த முன்னெடுப்புல அனைத்து கட்சிகளும் அரசியல் வேறுபாடுகளை கடந்து பங்கெடுக்க வேண்டும் என்று நான் இந்த மேடையில் இருந்தவர்களுக்கெல்லாம் அழைப்பு விடுக்கிறேன். இயற்கை பேரிடராக இருந்தாலும் செயற்கையான அரசியல் சதியாக இருந்தாலும் எல்லாவற்றிலும் இருந்து காப்பதுதான் என்றைக்குமே நம்முடைய பணி. நான் முதல்ல சொன்னது போல மகத்தான உங்களை மகிழ்விக்கவே இந்த ஆட்சி, மக்களை காக்கவே இந்த ஆட்சி, மக்களை வளர்க்கவே இந்த ஆட்சி, மக்களுக்கு தேவையானதை கொடுக்கவே இந்த ஆட்சி. இந்த நல்லாட்சி என்னாலும் தொடரும் தொடரும். தமிழ்நாட்டின் வளம் பெருகும் பெருகும் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.